ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்திய விஷயம் அமைதி. இன்னைக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு டேக் அவேஸாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் முதல்ல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷயம், முன்னாடி அவர் வலியுறுத்தின மாதிரியே இப்பயும் ரஷ்யா யுக்ரைன் போர் முடிவுக்கு ரொம்ப சீக்கிரமாக வரணும், அமைதியின் பக்கமே நாங்கள் நிற்கிறோம், நியூட்ரலாக நாங்கள் இல்லை, நாங்கள் எந்த பக்கம் அமைதியின் பக்கம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதை அக்னாலஜும் பண்ணியிருக்காரு ரஷ்ய அதிபர் புத்தின்னு பார்க்கலாம். இன்னும் சில நாட்களுக்குள்ளே இந்த போர் முடிவுக்கு வருதாங்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு, கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இந்த போர் முடிவுக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் பீஸ் ப்ரைஸ் கிடைக்கணும், நோபல் பீஸ் ப்ரைஸ். இதெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சமிட்டில் டிஃபென்ஸ் நம்மளுக்கு ஒரு கீ செக்டர் அப்படின்னே பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த இராணுவ தளவாடங்கள் இங்கேருந்து நம்ம அங்கேருந்து ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறதுல முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த S-400 இன்னும் கூடுதலாக வேணும். S-500ஓடதையும் கேட்க போகிறோம், சுகோய் இதுவும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த S-400 நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கும்போது S-500 நம்ம பிச் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த S-400 பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் எந்த அளவுக்கு நம்மளுடைய படைகளுக்கு வலு சேர்த்தது அப்படின்றத நம்ம மறக்கவே முடியாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அது S-400 அப்படின்றது ஒரு ஆயுதம், ஒரு வெப்பன் அது அப்படின்றது நினச்சிக்கிறாங்க. பட் ஆனால் அது ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு, பல அமைப்புகள் சேர்ந்து தான் அது செயல்படுது அப்படின்றதும் இங்கே பிரதானமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம திரையில் பார்க்கக்கூடிய 4 வெவ்வேறு விதமான அந்த கட்டமைப்புகள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த S-400 வான் பாதுகாப்பு கட்டமைப்பு. ஸோ இதில் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். S-400 வான் பாதுகாப்பு அப்படிங்கிறது அதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, அது எப்படி செயல்படுதுங்கும் போது ஒரே நேரத்தில் 80 இலக்குகளை அழிக்கக்கூடிய வல்லமை S-400க்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக S-400 தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் டிப்ளாய் பண்ணப்பட்டது. எதிரிகளுடைய கண்கள்லேருந்து படாமல் அது எப்படி துல்லியமாக அதோடைய தாக்குதல் நடத்துச்சு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் S-400ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய அந்த 4 வெவ்வேறு அமைப்புகள் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். முதல்ல இருக்கக்கூடியது ரேடார் கண்காணிப்பு, ரெண்டாவது இருக்கக்கூடியது கட்டளைவை வாகனம், மூன்றாவது இருக்கக்கூடியது ஏவுகணை தளம், என்கேஜ்மெண்ட் ரேடார். இந்த 4 அமைப்புகளும் சேர்ந்தது தான் இந்த S-400. ஸோ இது ஒவ்வொரு அமைப்புமே ஒவ்வொரு விதமான பணியை செஞ்சு எதிரிகள் தரப்பிலிருந்து வரக்கூடிய அந்த ஆபத்து முறியடிப்பதற்கான ஒரு பிரத்யேக வான் பாதுகாப்பு அமைப்பாக தான் இது செயல்படுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் இந்த ரேடார் கண்காணிப்பு இருக்கு இல்லையா, இந்த என்கேஜ்மெண்ட் ரேடார், இது 600 கிலோமீட்டர் சுற்றளவில் எதிரியுடைய போர் விமானம் அதே போல் ஏவுகணை அங்கேருந்து வருகுதா அப்படிங்கிறதையும் கண்காணிக்கக்கூடிய வல்லமை இந்த வழிகாட்டி ஏவுகணைக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து அந்த கட்டளவை வாகனம் இருக்கிறது. ரேடார் வழங்கக்கூடிய தகவல்களை, இப்படி சுற்றி யாராவது ஆபத்து வருதா அப்படின்ற அந்த தகவல்களை ஆய்வு செஞ்சு இந்த கட்டளை வாகனம் என்ன பண்ணுது, எதிரியோட விமானம் ஏவுகணைகள் வந்தா பதிலடி ஏவுகணைகள் ஏவுறதுக்கு இது உத்தரவிடக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கட்டளை வாகனமானது செயல்படும். அந்த கட்டளை வாங்கின சில நொடிகள்லேயே பதிலடி கொடுக்கக்கூடிய ஏவுகணைகளை வீசக்கூடிய ஏவுகணை தளம் இருக்கு. அதே போல என்கேஜ்மெண்ட் ரேடார் பார்க்குறோம். அப்படி ஏவப்படக்கூடிய ஏவுகணைகள் எதிரியுடைய விமானம் ஏவுகணைகளை அடைவதற்கு ஒரு வழிகாட்டி ரேடார் சிஸ்டம், அந்த என்கேஜ்மெண்ட் ரேடார் சிஸ்டம் இந்த வழிகாட்டக்கூடிய இதுக்கு உதவுது அப்படிங்கிறதையும் நம்மளால துல்லியமான ஒரு பதிலடியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்போ ரெண்டுத்துக்கும் S-400க்கும் S-500க்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்காணிப்பு இலக்கு S-400 பொறுத்த வரைக்கும் அதோடைய இலக்குங்கிறது 600 கிலோமீட்டர் ஆமா இருக்கு. இதே பாருங்க S-500ங்கும் போது 2000 கிலோமீட்டர். இப்போ தெரியுதா ஏன் இந்தியா S-500 பிச் பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்னங்கிறது நம்மளுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும். இதன்படி பார்த்தா ஒரே நேரத்தில் இந்த பக்கம் சீனா பார்டர், இந்த பக்கம் பாகிஸ்தான் பார்டர் அட் அ டைம்ல கவர் பண்ணலாம் போல இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதோடைய இலக்கு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து தாக்குதல் இலக்குங்கிறது நம்மளுக்கு S-400 பொறுத்த வரைக்கும் 400 கிலோமீட்டர். இதே S-500 பாருங்க 500லேருந்து 800 கிலோமீட்டர் வரைக்கும் அதோடைய தாக்குதல் இலக்கு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இதுவும் ஒரு மெயினான காரணம். இதோடைய கேப்பபிலிட்டிஸ் S-400 விட இது எந்த விதத்தில் இன்னும் தனிச்சு இருக்கு, இந்த சூப்பர்சோனிக் கெப்பாசிட்டியோட இது இருக்கு அப்படிங்கிறதும் S-500 சிஸ்டமா அதை மறு கட்டமைப்பு பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது.
ஸோ S-400 உடைய தாக்குதல் இலக்குன்னு பார்க்குறோம் 400 கிலோமீட்டர் இருக்குது. அடுத்து S-500 பார்க்கும்போது 500லேருந்து 600 கிலோமீட்டருக்கு இருக்குது. தாக்குதலுடைய உயரம் பார்க்குறோம். S-400 பொறுத்த வரைக்கும் 30 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் இருக்குது. S-500 பாருங்க 200 கிலோமீட்டர். 30 எங்கே இருக்குது, 200 எங்கே இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ஹியூஜாக தான் இது. செயற்கைக்கோளையும் அழிக்க வல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து சேட்டலைட் வார் தான் நடத்த போறோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கும் தயாராக ஒரு அமைப்பை வந்து ரஷ்யா தயார் பண்ணி வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் இது நமக்கு எந்த அளவுக்கு உதயகரமா இருக்க போகுது அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கு மற்ற விஷயங்கள், அதாவது ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, மற்ற ட்ரேட்ல மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ முன்னுரிமை கொடுக்க போகிறோமோ அதை விட ஒரு படி கூடுதலாக S-500க்கு இந்தியா கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதை உற்று நோக்கக்கூடிய பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. இதோடைய தாக்குதல் இலக்கு பார்த்தோம், இதோடைய உயரமும் பார்த்தோம், ரேடார் ரேஞ்ச் அதுவும் பார்த்தோம், தாக்குதல் உயரம் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்குன்றதையும் நம்மளால ரொம்ப தெள்ள தெளிவாக பார்க்க முடியுது. இந்த ரேஷியோ ஆஸ்பெக்ட் 30 கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸுங்கும் போது அந்த ரேஷியோ எங்கேயோ போகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எதிரியுடைய செயற்கைக்கோளையும் அழிக்க வல்லது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது இதுலேருந்து. ஸோ S-500 இந்தியா ஏன் இவ்வளவு ஜாஸ்தி கேட்க போகிறாங்க, இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு S-500 சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதே நமக்கு பதிலாக அமைஞ்சிருக்குங்கிறது தான் பார்க்குறோம். ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க